நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றது நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பதிவிட்டிருந்தோம். நாளை தினம் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பிரி. நிஃப்டியை எப்படி மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் 22,450 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்கள், மார்க்கெட் நம்ம சொன்ன லெவல்லையே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ராஃபிட்டு யாராலையுமே எடுத்திருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. விக்ஸ் நேற்றையே 20% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறத 20% கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதுக்கான ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மேலே போனாலும் பெருசாக ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியாது, ப்ரீமியம் ஏறாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே போல் தான் மார்க்கெட் மேலே தான் போணுச்சே ஒழிஞ்சு ப்ரீமியம் யாரும் பெருசாக கலெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸ்ட்ராங்காக சின்ன சின்ன மூமெண்ட்டு தான், சரிங்களா? ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் தான் மார்க்கெட் ஆகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. நாளைய தினம் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா, இன்றைக்கி டே ஹை 22,474 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸு, சரிங்களா? அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,688, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,748, 784 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? சப்போர்ட்டு இந்த லெவலை நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 22,354 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 22,254 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,256 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. 22,200 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினாலும் ப்ரீமியத்தில் பெருசாக கேப்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இது இன்டிமேட் பண்ணுது. நாளையோட நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நாளைக்கு 22,400 கால் அண்டு புட்டு ரெண்டு பக்கமே ஓஐ டேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் மேலே போனாலும் 22,500 வரைக்கும் தான் போகலாம் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. 22,500 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 22,500க்கு மேலே போகாது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது. இமிடியேட் எவரி 100 பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்சிலேயே எவரி 100 பாயிண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகும் அப்படிங்கிறதா சொல்லுது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பிரியை ட்ரிக்காக முடிச்சுக்கிட்டாங்க நண்பர்களே. மந்த்லி எக்ஸ்பிரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, வைலண்ட் மூவ்மெண்ட் இருந்தாலும் ப்ரீமியம் கேப்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விக்ஸ் நல்லாவே இறக்கிடுச்சு. அதனால் ப்ரீமியம் பெருசாக கேப்சர் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் சின்ன சின்ன பாயிண்ட் கிடச்சா கூட அதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த டைமிங்கில் அது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் சேஃபாகவே ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி நான் நேற்றையே சொல்லியிருந்தேன். இந்த லெவலில் நான் ஏதாவது சொல்கிறது தவறாக இருந்துச்சு அப்படின்னா நேற்றைய வீடியோவை போய் பாருங்கள். 48,244 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை பாருங்கள், அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், இந்த 48,200 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அப்படியே தான் முடிச்சிருக்காங்க. எந்த லெவலையும் நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை நண்பர்களே. 47,894 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,655 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 46,582 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் 48,600 அப்படிங்கிற லெவல் 48,195 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,600 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 49,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபின் நிஃப்டியும் 21,413 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,233 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,731 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,404 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்
21,556 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த லெவல். ஓகே, 21,476 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஓகே 21,610 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வச்சுன்னா 21,753 அப்படிங்கிறது இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலுக்குள்ளார இதை நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது, சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு போகும். இதை வந்து 5 மினிட் to 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து இன்ட்ராடேக்கு முக்கியம். அப்படி இருக்கிறத 5 to 15 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு, 5 மினிட் கேண்டிலாவது க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு மேலே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணுன்னா 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸுக்கு வெயிட் பண்ணலாம். சரிங்களா, இது எல்லாமே என்னோடய வியூ தான் நண்பர்களே. இது நான் சொல்கிறது எல்லாம் இப்படி மூமெண்ட் ஆகலாம், மூமெண்ட் ஆகாமலும் போகலாம், நடக்காமலும் இருக்கலாம். சரிங்களா, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூவுக்கும் என்னோடய வியூவும் ஒத்து போணுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரியல் ட்ரேட் வந்து பண்ணிக்கோங்க. மிட் கேப் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மிட் கேப்பில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு. எப்படி ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டமே இருக்க மாட்டேங்குது, ஆனால் இன்ச் பை இன்ச்சாக மேலே ஏறும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இன்ச் பை இன்ச்சாக ஏறிக்கிட்டு இருக்கு. எந்த லெவல்ஸுமே நான் சேஞ்ச் பண்ணல. 10,900 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 10,936, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து விழுகும். அப்போ விக்ஸ் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் பெருசாக விழுகும். அப்போ 10,768 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் இங்கே கூட நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 10,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 10,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதுதான் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸ் நம்பர்களே. ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஆகும் அப்படிங்கிறது தான் இனிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அதனால் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிச்சு அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து மேலே வரதான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே வந்தாலும் ஒன்று கேப் அப்லேயே மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லைனா பொறுமையாக மேலே போவாங்க. கேப் அப்லேயே மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கேயே கன்சல்டேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் இது இண்டிமேட் பண்ணுது. ஓகே, நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான். சரிங்களா, வித்தின் 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஒருத்தவங்க வந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஒரு ஆள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸும் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேஷனும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலை வந்து இமீடியட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.